ஹாய் ஃபோர்ஸ் சொல்லியிருந்தல ஸோ அந்த வீடியோ முடிச்சுன்னே இந்த வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே எனி டேயில் இது வரலாம். போன வாரம் சீரியஸாக பண்ண முடியல, ஷிஃப்ட் சேஞ்ச் ஆச்சு, ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. இந்த வாரம் சரி திருப்பி நைட் ஷிஃப்ட் எடுத்துக்கினேன், ஸோ தட் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்போம் வந்து. ஸோ எஸ் 2019 or 2020 இருக்கும். நான் இப்போ சர்ச்சில் நிறைய ஆக்டிவாக இருந்தேன். ஸோ நான் இங்கே நவி மும்பையில் இருக்கேன். நவி மும்பையில் ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு பார்ட்டில் வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஓகேவா? அந்த வேலை பார்க்குறவங்க டெய்லி வேஜஸ் ஏர்னர் அண்ட் அவங்க லேபர் சொல்லுவாங்க அவங்கள. ஓகேவா? அண்ட் அது தப்பான வார்த்தை இல்லை, FYI, அது தப்பான வார்த்தை இல்லை. அவங்க எல்லோரும் ஈவன் நாங்களும் என்ன சொல்கிறது, ஒயிட் காலர் லேபர்ஸ். ஓகே, அவங்க ப்ளூ கலர் க்ரீன் கலர் சொல்லுவாங்க வெளிநாட்டில். இங்கே நம்ம இங்கே ஒரு ஏரியா எல்லா ஏரியாவில் என்ன இருக்கும்னா, அங்கே இருக்க அவங்க எல்லோரும் அந்த ரோட் சைடில் இருக்கவங்க எல்லோரும் பேசிக்கலி அவங்க அந்த சீசனுக்கு அங்கே வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க காலையிலலாம் எழும்பி ஒரு இடத்துல ஜங்ஷன் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த ஜங்ஷனில் நிற்பாங்க. அவங்கள வந்து யார் யார் வேலை தராங்களோ அவங்க வந்து அங்கேருந்து கலெக்ட் பண்ணிக்கின்னு போவாங்க. ஃபஸ்ட்டு நான் அவங்கள போய் ஒரு வேலைக்கு கூப்பிட்டப்போ, லைக் பெயிண்டிங் வேலைக்கு தான் கூப்பிட்டோம். நான் சித்தப்பா போய் கூப்பிட்டோம் சின்ன வயசில். ரொம்ப நான் அப்போது எனக்கு ஒரு 7th 8th ஸ்டாண்டர்டில் தான் இருப்பேன். ஸோ அப்போ கூப்பிட்டப்போ அவங்களோட சார்ஜஸ் வந்து 350-400 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டைம்ஸ் ரூம் ஷிஃப்டிங் பண்ணதுக்கு கூப்பிட்டோம், அப்போ 550 வாங்கினாங்க. இப்போது 900 சம்திங், 800 கிட்ட போகுது, 800 பர் டே அவங்களது. ஓகேவா? அண்ட் அது டிபெண்ட், நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி பார்கெயின் பண்ணி இல்லை, அதெல்லாம் வேறு நடக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், 2020 or 2019 என்னமோ நாங்கள் நியூ இயர் முடிச்சுட்டு நியூ இயர்லாம் ரெசல்யூஷன் எடுப்போம். ஸோ அந்த டைமில் நான் போர் சர்ச்சில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். அப்போது யூத்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணோன்னா, இந்த மாதிரி இங்கே ரோட் சைட் பீப்புள் இருக்காங்கல்ல, அங்கே போய் நம்ம ஃபெலோஷிப் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த கிறிஸ்டியானிட்டியில் எப்படின்னா, தெரியாதவங்களுக்கு வார்த்தை கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு சண்டே ஆனால் ஈவினிங் ஒரு 5 to 5 o'clock 5:30 அப்படி அங்கே போய் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆல்ஃபபெட், அப்புறம் இங்கிலீஷ், மேக்ஸ், அது மாதிரியெல்லாம் சின்ன பசங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அதுக்கப்புறம் க்ளோசிங் ப்ரேயர் இருக்கும், அதை முடிச்சுட்டு வந்துடும். அவங்களுக்கு எதாவது தேவை அப்படி இருந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, அப்படி பேசுவோம். நார்மலி அந்த ஏரியாவில் போய் நாங்கள் பேசுவோம். மேபி நான் இந்த வீடியோவில் இந்த சேனலில் ரொம்ப முன்னாடி இந்த வீடியோஸ் எல்லாம் போடுவேன், லைக் நேச்சர்ஸோட வீடியோ போடுவேன். அதில் மேபி அங்கே ஏரியா கேப்சர் ஆகிருக்கலாம், இல்லைன்னா எனக்கு அது பார்க்குறப்ப போடுறேன் அந்த ஏரியா. மேபி உங்களுக்கு அது ரெஃபர் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். வேறு ஒன்றும் ஆப்ஷன் இல்லை, வேறு ஒன்றும் காட்டுறதுக்கு இல்லை. ஸோ என்னாச்சு, நாங்கள் போவோம், அவங்ககிட்ட பேசுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பசங்க வர மாட்டாங்க. அண்ட் பசங்க இப்போது நம்மளுக்கு என்ன தோணும், நம்ம ஒரு கிராஜுவேஷன் முடிஞ்சிருந்தே நம்மளுக்கு ஒரு உருத்தம் தெரியுமா, படிச்சிருக்கலாமே, ஸ்கூலில் இப்படி படிச்சிருக்கலாமே, 10th இப்படி படிச்சிருக்கலாமே, 12th இப்படி படிச்சிருக்கலாமே, கிராஜுவேஷனில் இப்படி படிச்சிக்கலாமேன்னு எல்லாருக்கும் தோணும், சரியாக படிக்காதவங்க எல்லாருக்கும். ஸோ நாங்கள் போய் சரி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலான்னா, அங்கே ஒரு 10 ஃபேமிலி ஒரு 15 ஃபேமிலி இருக்குன்னா, அங்கே ஒரு சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு 5-10 பீப்புள் தான் இருப்பாங்க, 5-10 சில்ட்ரன்ஸ் தான் இருப்பாங்க. அதுவும் மோஸ்ட்லி கேரி பண்ணுற பேபிஸாக இருப்பாங்க, மத்தலப் கை குழந்தையாக தான் இருப்பாங்க. அது தவிர நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அண்ட் அங்கே ஃபேமிலிஸ் எப்படி இருக்கோன்னா, ஐதர் கப்பலாக இருப்பாங்க ஆர் மெயில்ஸாக இருப்பாங்க நிறைய பேர். ஸோ நாங்கள் போனது விஸ்வாசத்தை சொல்ல. அவங்க எனக்கு சொன்னது, எங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, எங்கள் ஊரில் நாங்கள் சர்ச்சுக்கே போகிறோன்னு சொன்னாங்க. நாங்கள் ஷாப், ஓகே ஊரில் சர்ச்சுக்கு போகிறீங்களா? அப்போது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாங்கள் அவங்க கூட பேச ஆரம்பித்தோம். ஏன்னா இப்போ பசங்க அவ்வளோ வர்றதில்லை, பசங்க அவ்வளோ இல்லை, சின்ன கை குழந்தைங்க தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் போய் உட்காந்து அவங்க கூட சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்ட்டு போய் உட்காந்து பேசுவோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது சீசன், இந்த சீசனில் தான் அவங்களுக்கு நல்லா இங்கே வேலை கிடைக்கும். ஓகேவா? அண்ட் சாரி டு இன்டரப்ட், என் மெமரி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ நான் கட் பண்ணிட்டு இது திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மர்ஜ் ஆகிட்டு நடக்கும். ஓகே, ஐம் ரியலி வெரி சாரி. ஸோ எஸ், அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ
அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ரெய்னி சீசன் இருக்கும்ல, மும்பையில் மெயின்லி ரெய்னி சீசன், மகாராஷ்டிரா வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், சம் ஆஃப் செப்டம்பர் அண்ட் எண்ட் ஆஃப் மே. மோஸ்ட்லி எண்ட் ஆஃப் மேல ஸ்டார்ட் ஆகிடும் அண்ட் ஜூன் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகிடும். அது டிபெண்ட் ஆன் கிளைமேட்டிக் சேஞ்சஸ். அண்ட் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், பார்ட் ஆஃப் செப்டம்பர் வந்து கம்பல்சரி இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இங்கே விநாயகர் சதுர்த்தி இங்கே ரொம்ப சூப்பராக கொண்டாடுவாங்க, பெருசாக கொண்டாடுவாங்க மகாராஷ்டிராவில் எல்லாமே. ஸோ அந்த டைமுக்குள்ளே ரெய்னி சீசன் முடிஞ்சிடும்ன்ற மாதிரி அவங்க அந்த நம்ம ஒரு அங்கிள் ஆண்டி ஒரு தாத்தா பாட்டிக்கிட்ட பேசணுன்னா அவங்க அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுவாங்க சீசனை. நான் ஒரு வாட்டி அதை பற்றி எப்பாவது மேபி விநாயகர் சதுர்த்தி டைமில் பேசுகிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், அவங்க இந்த ரெய்னி சீசனில் ஊருக்கு போயிடுவாங்க. அவங்க ஊரில் இருந்துட்டு மெயினாக ஒர்க் எப்போ நடக்கும்னா இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேல இந்த ரோட் சைட் ஒர்க்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அந்த மாதிரியெல்லாம் நிறைய நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் அவங்க ஊர்லேருந்து இங்கே வந்து அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க பொருளாதாரம் எல்லாமே அவங்க ஊரில் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போது பார்க்க போனால் நான் எங்கள் ஊரில் எப்படி இருக்கணும், அவங்க ஊரில் அப்படி இருக்காங்க. அந்த லெவலில் தான் அவங்க கம்மியாக இல்லை, யாருக்கும் கீழே இது அது அப்படி எதுவும் இல்லை. இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 6 month or 9 monthக்கு எதுக்கு சொந்த வீடு வாங்கி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் அவங்க இங்கே வந்து சர்வை பண்ணிட்டு ஊரில் போயிருக்காங்க. நான் கேட்டேன், அங்கே ஒரு பொண்ணுக்கு இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பையனும் மாப்பிளையும் வந்திருந்தாங்க. ரொம்ப காமன், லைக் நார்மல் தான், அவங்களும் நம்ம நார்மல் மாதிரி தான் இருந்தாங்க. நார்மல் இந்த சென்ஸ். ஆனால் கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, நம்ம என்ன சொல்லுவோம், அது சொல்லுவோம்ல என்னது, லோ இன்கம், மிடல் என்ன எதுவும் சொல்லுமே, சுந்தர் பிச்சு அது எதுவும் சொல்ல, மிடில் கிளாஸ். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஹை இன்கம் குரூப், மிடில் கிளாஸ், அதுக்கப்புறம் லோ இன்கம் குரூப், இப்படி தான் இருந்துச்சுல்ல. இப்போ மிடில் கிளாஸ்லேயே ஹையர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்ன்னு வந்துடுச்சு. ஸோ அவங்க கொஞ்சம் பவர்ட்டி லைனில் தான் இருக்காங்க இங்கே. ஓகே. அண்ட் அங்கே நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, அண்ட் அவங்க சதர்ன் பார்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ்லேருந்து தான் வராங்க. எக்ஸாக்டாக தெரியாது, ஏன்னா அவங்க மிக்ஸ்ட் லாங்குவேஜ் பேசுவாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக அது சில பார்ட் ஆஃப் கர்நாடகா, பார்ட் ஆஃப் ஆந்திரா, பார்ட் ஆஃப் தமிழ்நாடு இல்லை, பார்ட் ஆஃப் அது அவங்களுக்கு லாங்குவேஜஸ் தெரியும். ஏன்னா நிறைய பேர் இடத்துல போயிருப்பாங்கள்ல அவங்க. ஸோ அவங்களுக்கு அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் தெரியும். ஈவன் நம்ம தமிழ்லேயே அவங்க கம்யூனிகேட் கூட சில பேர் பண்ணாங்க. ஸோ அவங்களோட பொருளாதாரம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. அண்ட் அங்கே போயிட்டு இப்போது நாங்கள் கல்யாணம் பற்றி பேச்சு வந்துச்சு. அப்போ நாங்கள் சொன்னோம், உங்கள் இது கம்யூனிட்டியில் எப்படி பொண்ணு அதெல்லாம் மத்தலப் சோனா கோல்டெல்லாம் போட்டு பண்ணுவீங்க சொன்னாங்க. ஆமாம், பின்ன இப்படி கல்யாணம்னா கோல்டு அதெல்லாம் கொடுத்து தான் நாங்களும் சம் அமௌண்ட் ஆஃப் கோல்டு அங்கே போட்டு இது பண்ணோம். எல்லாம் இருக்குது எங்களுக்கு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஊரில் இப்போ தான் வீடியோ கட்டணும். அண்ட் வீடியோ கட்டணும்னா இந்த சென்ஸ் அந்த வீடு வந்து கவர்மெண்ட் சப்சிடி வச்சு தான் கட்டினாங்க. நாட் லைக் நம்ம இங்கே பில்டிங் வாங்கிட்டோம், பில்டிங்கில் இருக்கோம், அது மாதிரி இல்லை. அவங்க பவர்ட்டி லைனை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்க ஊரில் இருக்காங்க, அவங்களோட ஒர்க்குக்காக இங்கே வந்திருக்காங்க. இப்போ அவங்க ஒர்க்காக வந்து 700 per day. அண்ட் இன்றைக்கி நம்மளுக்கு வேலை கிடைச்சா தான் அவங்களுக்கு வேலை. ஓகேவா? இஃப் இன்கேஸ் இன்றைக்கி அவங்கள கூட்டின்னு போகலன்னா அவங்களுக்கு இன்றைக்கி வேலை இல்லை, இன்றைக்கி 700 இல்லை. ஸோ டெய்லி யாராவது கூப்பிட்டா தான் 700, 800 or 1000 எனி அமௌண்ட். லைக் ஒரு நாள் அவங்களுக்கு ஃபிக்ஸ் வேல்யூ இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு இன்றைக்கி 700 கிடச்சிச்சின்னா நாளைக்கு 700 கிடைக்கலாம், இல்லை மரப்புற கிடைக்காம கூட இருக்கலாம். ஸோ அது ஃபிக்ஸ் வேலையில் மேபி நிறைய பேருக்கு அந்த கான்ட்ராக்டர் தெரிஞ்சதுனால, இல்லை இவன் ரிலேட்டிவ்னால, ஆர்எல்ஸ் நிறைய பேருக்கு தேவைன்றால, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் எல்லாருக்குமே வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. ஸோ அவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வளர்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ அவங்களுக்கு அந்த தேவை. லைக் நம்மள மாதிரி பீப்புள், நம்மள மாதிரி ஏன் சொல்கிறேன்னா, நானும் ஒரு டைமில் அவங்களோட சுச்சுவேஷன் நான் 2014 பாஸ் ஆகி வேலை பார்த்து இது மாதிரி சேர்த்து வச்சு பண்ணலான்னு நினச்சேன். 2019 தான் அவங்களோட பேசிக் 19 or 20 தான் அவங்களோட பேசிக் நீட் அண்ட் அவங்களோட மென்டாலிட்டியெல்லாம் எனக்கு புரிய வருது. ஸோ அதுக்கப்புறம்லாம் நான் வேறு டிசிஷன் எடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம வேறு மாதிரி பண்ணலாம். ஏன்னா அவங்கள அவங்க ஒருத்தவங்கள சீப்புன்னு பார்க்குறதே நம்ம தப்பு தானே. அவங்க சர்வைவல் அது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் அது. ஓகேவா? அவங்க அந்த லைஃப் ஸ்டைலாக வாழ்ந்து அவங்க பெட்டர் லைஃப் அவங்க பார்க்குறாங்க. அண்ட் ஸ்கூலில் பசங்க படிக்கிறாங்க.
அங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க மாட்டேன்ட்டு சில பேர் வந்துடுவாங்கள்ல, அவங்க இவங்க கூட வந்து வேலை பார்ப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 14 இயர்ஸ்க்கு மேலே யாரும் 14 இயர்ஸ்க்கு கீழே யாரும் வேலை பார்க்கக்கூடாதுன்னு இருக்காங்களே. ஸோ அதுக்கு மேலே தான். அண்ட் சில பசங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கும். ஏன்னா அப்பா அம்மா எவ்ரி 9 மந்த் ஊரை விட்டு வெளியே இருக்காங்க வேலை பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி லேபர் வேலை பார்க்கறதுக்கு. அவங்க பசங்களெல்லாம் விட்டு வெளியே வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட டேக் கேர் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்காது. அண்ட் அங்கே இருக்கிற பசங்களை வச்சு ஒரு அவங்கள பசங்களை சுற்றி இதான் அவங்க வாழ்க்கை போகும். சில பேர் சின்ன வயசுலேயே இந்த புயல் சொல்கிறேன், அந்த தம்பாக்கு எல்லாம் வைப்பாங்கள்ல, அதெல்லாம் அடிக்ட் ஆகிடுவாங்க சின்ன வயசுலேயே. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் நம்ம பசங்களை வச்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்குற பேசிக் இது கூட அவங்க பசங்களுக்கு தரதில்லை. ஜஸ்ட் இப்போ கவர்மெண்ட் ரேஷன் தருது, அதனால ரேஷனுக்கு ப்ராப்ளம் இல்லை. கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுக்குது, அதனால வீட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, பட் டெய்லி லைஃப் ஓட்டணும். பொண்ணு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பையன் குழந்தை பிறந்தானா அவங்களுக்கு படிக்க வைக்கணும். அண்ட் இப்போ நம்ம பேசுகிறோம்ல, பொண்ணு பையனுக்கும் 2 பேருக்கும் ஈக்குவல் எஜுகேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அவங்க லைஃப்பில் அடுத்து பார்க்கணும். பட் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குதுன்னே தெரியாது. பிகாஸ் அவங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வரவே இல்லை. இப்போ நம்மளுக்கெல்லாம் நாலேஜ் எப்படி வந்துச்சு, நம்மளுக்கெல்லாம் நம்ம படித்தோம், நம்ம கூட பழங்கின ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, ஆர்எல்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்க கல்ச்சரை பார்த்து, அவங்க கல்ச்சரை தெரிஞ்சுக்கின பிறகு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னதே தெரியுது. பட் அங்கே இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கேன்னே இல்லை. அவங்க போகிறாங்க, ஒரு வேலையில் பார்க்குறாங்க, அந்த வேலை பார்த்துட்டு அடுத்த 4-5 மாதம் நம்ம ஊரில் இருப்பாங்க, ஊரில் இருக்கிறதெல்லாம் செட்டில் பண்ணுவாங்க, அடுத்த பிளான் பண்ணுவாங்க அவங்க நெக்ஸ்ட் இயர். அதுக்கப்புறம் திருப்பி வேலை வரும், அவங்க போயிடுவாங்க. ஸோ இதே தான் லைஃப் சைக்கிள் ஆயினுக்கும் அவங்களுக்கு. அண்ட் அவங்க இப்போ அவங்க சில சின்ன பசங்க இங்கே ரோட் சைடில் வந்து இப்போ கேட்குறேன். அண்ட் முன்னாடி எனக்கு இப்போ கூட என் ஃப்ரெண்ட்ஸோட தோணோக்கி அதுக்கு பின்னாடி பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. பசங்க இந்த மாதிரி பசங்க வந்து காசு கேட்பாங்கள்ல ரோட் சைடில் சிக்னல் எல்லாம், அதுக்கு முன்னாடி ஏதோ பொலிட்டிக்ஸ் இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போது அந்த பேரண்ட் ஆக்சுவலாக அந்த ஏரியாவிலேருந்து வராங்க. ஒரு வாட்டி நான் என்ன சொன்னேன், வா என் கூட, நான் உனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி தரேன், நீ என் கூட எழுந்துக்கோன்னு. சும்மா லைக் எனக்கு இது சரியா தெரியாதான்னு தெரில. நான் அப்போ கேட்டேன், சிக்னல் ரொம்ப பெரிய சிக்னல் இருந்துச்சு, டிராஃபிக் வேறு இருந்துச்சு. நான் உட்காந்து அவங்ககிட்ட கேட்டேன் என்ன வேணும்ன்ட்டு. ஸோ அவன் சொன்னால் இது மாதிரி எனக்கு இது சாப்பிட்ணும், சாக்லேட் சாப்பிட்ணும், காசு தாங்கன்னா. அப்போ எங்கே இருக்கேன்னா இங்கே தான் இருக்கேன். யார் கூட இருக்கா? அப்பா அம்மா கூட இருக்கேன். அப்புறம் அப்பா அம்மா எங்கே போயிருக்காங்க? வேலைக்கு போயிருக்காங்க. பின்ன நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா நீ இப்படி பண்ணுறேன்னா? நான் சொல்ல மாட்டேன். ஏன்? அப்போது ஸ்கூலுக்கு போறியா? நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? அடிப்பாங்க அங்கே. அந்த ரிப்ளை தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ இல்லை, நான் மேபி இடத்துல எடுத்திருந்தாலும் ரொம்ப பழைய ஃபோனில் இருக்காது, தேடணும். அது ரொம்ப மேபி இருக்காது. இருந்தால் மேபி எப்போது கிடச்சுன்னா ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்களோட மென்டாலிட்டி இது நீங்கள் பேசிக்காகவே அந்த குழந்தை எப்படி வளருதுன்னா, அவங்க பப்பா மம்மி அவங்க சர்க்குலர்ஸ் இருக்கிறவங்க வச்சு தான் அவங்க வளருவாங்க. ஸோ அவங்கள அந்த மாதிரி கீழே சீப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷன்தான். நம்ம இந்த மாதிரி வேலை பார்க்குறோம், அவங்க இந்த வேலை பார்க்குறாங்க. ஓகேவா? அண்ட் திஸ் இஸ் சர்க்கிள் ஆஃப் லைஃப். அவங்க இருந்தால் தான் நம்மளுக்கு வீடு எல்லாம் ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி, லைக் இதெல்லாம் ஆர்கிடெக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து சிமெண்ட் பூசுறது, சிமெண்ட் கலக்கிறது எல்லாம் அவங்க பண்ணுறது இல்லை, இவங்க தான் வந்து பண்ணுறாங்க. ஓகே, இவங்க எஜுகேட் ஆனால் நெக்ஸ்ட் வேறு லெவலுக்கு போகலாம். பட் இவங்களுக்கு அந்த எஜுகேட் ஆகிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அவங்க பசங்களுக்கு ஃபுல்லாக தராங்கன்னா ஐ ஆம் நாட் ஷுர் அபவுட் இட். பட் இட் இஸ் அப்படி இல்லை, எல்லாருமே அப்படின்னா இல்லை. நம்ம ஒருத்தரை 2 பேரோட எக்ஸாம்பிள் வச்சுன்னு எல்லாருமே ஜட்ஜ் பண்ண முடியும்னா அது பண்ணக்கூடாது, அது தப்பாக போகும்னு எனக்கு தோணுது. ஓகேவா? ஸோ நான் அவங்க கூட பேசுறதை வச்சு நான் அவங்கக்கிட்ட இந்த விஷயம்லாம் ஷேர் பண்ணேன். ஹோப் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம்லேருந்து அவங்கள பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ நார்மல், பி நார்மல். அவங்களுக்கு உங்களால் அவங்களோட நீட் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஏதாவது கொடுக்கணுன்னா ஜஸ்ட் கிவ் அண்ட் கோ. அவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அவங்க லைனில் வந்து வாங்கணும். ஏன்னா அவங்க உங்ககிட்ட வேலை பார்க்கல, அவங்க கீழேயும் வேலை பார்க்கல. உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களையும் இட்ஸ் யோர் ஹியூமனிட்டி ஆர் யூ ரெஸ்பான்சிபிலிட்டி டு ட்ரீட் தெம் ப்ராப்பர் ஈக்குவலி. ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமனை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், அதுதான் கரெக்ட். ஓகேவா? அவங்க ஃபைனான்ஷியல் கண்டிஷன் வச்சோ, அவங்க ஒர்க்கிங் கண்டிஷன் வச்சோ, ஆர்
அவங்க பிறந்த காஸ்ட் இந்த விஷயத்தை வச்சோ அவங்க ரிலீஜன் வச்சோ எது வச்சுமே இல்லை. நீங்கள் ஒரு மனுஷனாக ட்ரீட் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. அதுதான் நிஜமே. ஓகேவா? நான் வேறு காஸ்ட்டில் பிறந்தா இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னா உங்களுக்கு யாருக்குமே அந்த ரைட் தரலை. அண்ட் இன்னொரு ஹியூமன் மேலே நம்மளுக்கு இன்னொரு ஹியூமன் மேலே எந்த விதமான ரைட் இல்லை. அவங்களுக்கு இந்த உலகத்தில் வாழறதுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ சேம் ரைட்ஸ் தான் நம்மளுக்கும் இருக்குது. ஸோ யாருக்கிட்டையும் ஒடுக்கப்படாதீங்க. ஓகேவா? உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் வச்சு நீ எப்பவுமே நடங்க. Hope you like this video. Bye bye. Have a good day.